என் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக உன் கோபம் உன்னை விட்டு தனிய கடவுள். அதான் குடும்ப வாழ்க்கை. 10வது வசனத்தை, அதற்கு ஆதியாகமம் யாக்கோபு 33 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமா என் வெகுமதியை என் கையிலிருந்து என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது, நான் உன் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியின் உள்ளத்தோட குடும்ப வழிபாட்டில் கர்த்தர் நம்ம ஒன்றிணைக்கின்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டதுனால ஒரு ஹalleluya சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? இங்க யாக்கோபு ஏசா இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா சொந்த அண்ணன் தம்பிங்க. இவங்க யாரு? இவங்க 2 பேரும் இன்னைக்கு நாளுக்கு ஒரு ரீடிங் இருந்து பேசுறேன். குடும்ப உறவுகள் பிரிகிறதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமே யார் அப்படின்னு சொன்னா சகோதரத்துவத்தினாலதான் குடும்ப உறவுகள் இன்றைக்கு பிரிகின்றது. இங்கே யாக்கோபும் ஏசாவும் கடவுளுடைய தன்மையிலே சகோதரர்களாக பிறப்பிக்கப்படுகின்றார்கள். அவங்க அப்பா யாரு? ஈசாக்கு அவரிடத்துல 2 பேருமே தன்மை உள்ள பிள்ளைகள் தான். ஒரு சில தேவைகளுக்காக பெற்றோரை தகப்பனை அணுகும் பொழுது ஒரு சில பிளவுகள் இவருடைய வாழ்க்கையில ஏற்படுகின்றது. கரெக்டாயம்மா? யாரால பிளவு வருது? பிளவு யாரால வருது? அவங்க அப்பாவுடைய நேசிப்பினால, அவங்க அப்பா வீட்டில் இவங்க பெற்றுக்கொள்கின்ற வெகுமதிகளினால பிளவுகள் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த பிளவுகளை இந்த யாக்கோபும் ஏசாவும் பார்த்திருந்தால் தொடர்ந்து இவர்கள் விரோத தன்மையில் இருந்திருப்பார்கள். அவர்கள் பிரிவினையை பார்க்காமல் சில ஆண்டுகள் கழித்து பிரிந்து போன இந்த 2 சகோதரர்களும் ஒன்றிணைகின்றார்கள். ஒன்றாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுகின்றார்கள். இதுதான் குடும்ப உறவு. உன் குடும்பம் ஒன்றா இணையணும்னா மனம் திரும்பாத தம்பிகளே, மனம் திரும்பாத அண்ணன்களே, மனம் திரும்பாத குடும்ப பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, சகோதரிகளும் வரணும் இந்த இடத்துல. தயவு செய்து மனம் திரும்பு. மண்ணம் பண்ற ஊழி நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோ. உன் தம்பி பண்ற ஊழியம் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோ. உன் குடும்பம் நல்ல குடும்பம் என்பதை தெரிஞ்சுக்கோ. தவறுகளை இந்த வாரத்திலேயே என்ன பண்ண, நீ மூட்டை கட்டி தூர போட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு தேவ இரக்கத்தை பெறுவான்ங்கிறதான திருமறை வார்த்தைக்கு இணங்க உன் அண்ணன் தம்பியோடு முதலாவது என்ன பண்ண, நீ நட்புறவை ஏற்படுத்திக் கொள். நட்புறவை ஏற்படுத்திக் கொள். ஏன்பா நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா இவ்வளவு விரோதமாக உன் அண்ணன் தம்பி கூட உண்மையான விரோதத்தை நீ வைக்கிறன்னு சொன்னா செத்த அவன் சாவான வராதான்ற என்ன பண்ணாத? வேஸ்ட் சொக்காக்க வர இதுதான் நான் சொல்றது. உனக்கு செத்து போன எதுக்கு வரான்? அக்கா தங்காச்சி வந்து வேஸ்ட் சட்டை எடுத்து தலைக்கட்டு இதுகடா வரடே, இதெல்லாம் எதுக்கு உனக்கு? உண்மையாய் நீ விரோதம் பாராட்டுவாய் என்று சொன்னால் என் இயேசுவானவர் ஊழிய திருப்பணியை சொல்லிக் கொடுத்தார். நீ போ, அவன் வீட்டுக்கு ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை உன்னை அவன் அங்கீகரிக்காவிட்டால் உன் காலில் இருக்க தூசை என்ன பண்ற, நீ தட்டி விட்டு அந்த மாதிரி இரு. ஆடு வரவு கொட்டை என்னது குட்டி பகன்ற மாதிரி உன் வாழ்க்கையில் என்ன பண்ற நீ? நிறைய பேர் உறவு வச்சுக்கான எப்படி தெரியுமா? கொண்டாட்டிக்கு தெரியாத அண்ணன் தம்பி கிட்ட பேசுறான். டே உன்ன மாதிரி கப்படிச்சு அவனுமே கிடையாது அப்படின்னு என்னது நாத்தாச்சுவன். கேவலமான உறவு அது. அப்போ உன் மனைவியை நீ அங்க குற்றப்படுத்துகிறாய், உன் மனைவியை நீ வேறுபடுத்துகின்றாய். குடும்ப உறவிலே மிக மிக முக்கியமான உறவு என்ன என்பதை மிக தெளிவாக வேதத்தில் நீ பார்க்கின்றோம். ஈசாக்கினுடைய பிள்ளைகளாகிய ஏசாவும் யாக்கோபும் பிரிவினின் சக்தியிலே பிரிந்து இருக்கின்ற சூழ்நிலையில அவர்கள் ஒன்றிணையும் பொழுது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினார்கள், கட்டிப்பிடித்து முத்தம் செய்தார்கள். எத்தனை சகோதரர்களுக்கு இந்த உணர்வு இருக்குது? இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கு? இன்னைக்கு மணந்திருந்து இன்னைக்கு நிறைய வீட்டுல வந்து அண்ணன் வந்து கிறிஸ்தவன் ஆகிறான், தம்பி வந்து இந்து ஆகிறான். அவனை மாத்துறதுக்கு உனக்கு என்ன இல்லை? படமர பாஷையில் சொல்லுங்க. அவனை மாத்துறதுக்கு
நான் சொல்ல, இவங்க சொல்றாங்க. நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போம். அண்ணே, கோயிலுக்கு நம்ம வரமே, இந்த ஆண்டவர் உண்மையானவர் என்பதை நீ புரிஞ்சு வச்சிருக்கிற இல்லையா? இவரால் அற்புதம் நடக்குன்னு தெரியுது இல்லையா? இவரால் வாழ்வு கிடைக்குன்னு தெரியுது இல்லையா? என் உடனே தம்பி கோயிலுக்கு வந்து வாழ்வு பெற்றுவானா? உனக்கு அதுலயே சுயநலம் இருக்கு பாரு. இப்போ நான் சொல்றது ஏங்க சார்லஸ் வந்து வீடா கூப்பிடுறேன். நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், நான் இயேசுவை ருசித்தேன், பிறரும் ருசிக்க வேண்டும், அந்த உணர்வு எனக்கு இருக்குது. நீ ஒன்ன கோயிலுக்கு கூட்டு வந்த என்ன ஆயிடுவாங்க? எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எங்க அண்ணுக்கு போயிடும். அந்த ஈகோ தானே கூட்டம் வர மாட்டேற கோயிலுக்கு. நீ நான் உழுவும் போயிட்டு காலில் உழுவும் போயிட்டு என் அண்ணன் தம்பி கிட்ட வாப்பா கோயிலுக்கு வா. கடவுளுடைய கிருபையில எங்க அண்ணன் எங்க அப்பா வந்து 3 பிள்ளைங்களை பெத்தாரு. 3 பிள்ளைங்களும் ஆண்டுடைய ஊழியத்தை இன்னைக்கு நாங்க செய்துட்டு இருக்கிறோம். இந்த ஜனங்க பார்க்க ஒரு ஆமீன் காணும், ஒரு அலிலியா காணும், ஒரு ஸ்தோத்திரம் காணும். இதுல இருந்தே தெரியுது கிழவை எப்ப சாவ போறான், கட்டில எப்ப காலாது. என் ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமையா நான் சொல்றேன். நான் பிலிப்பியர் புஸ்தகத்துல மிக அழகாக சொல்லப்படுகின்றது. பொறாமையோ வைராக்கியமோ நிந்தனையோ போராட்டமோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உன் மூலமாய் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதே, ஆகவே நான் சந்தோஷப்படுகின்றேன். என்ன வசனம்? பிலிப்பியர்ல எடுத்து முடியுமாமா? ரொம்ப அழகா சொல்லுதாக்கல. பொறாமையோ பிரச்சனையோ வைராக்கியமோ போராட்டங்களோ எதுவானா இருக்கட்டும், எப்படி ஆகிலும் உன் மூலமாய் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதே என்கின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார், பிரிவினைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியமா நான் செய்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீ சொல்லித்தாண்டா நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு திருப்தியே இல்லை. ஆகவே இந்த ஏசாவும் யாக்கோபும் பிரிவினின் சக்தியில் அந்த சாப்டர் ஃபுல்லா எடுத்தோம்னா டைம் ஆயிடும். நான் வந்து அதெல்லாம் வந்து எடுக்க நான் விருப்பப்படவில்லை, நேரம் இல்லாததுனால. என்ன சொன்ன நான்? யாத்திராகமமா சாரி, ஆதியாகமத்துல இந்த பகுதி முழுவதுமாக நாம் படிக்கும் பொழுது மிக அழகாக 3ஆம் வசனத்துல தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பிரிவினை அகற்றுவதற்கு அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் கண்ணீரா நீலி கண்ணீரா? நீ விட்டுக்கிறியா? எவ்வளவு நாள் நான் தெரிஞ்சிருந்தேன் உன்னை விட்டு. எப்படிப்பட்ட ஒரு சகோதரன், எப்படிலாம் நம்ம பிறந்தோம், எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், எப்படிலாம் பெற்றோர்கிட்ட நம்ம இணங்கி இருந்தோம், நாம் தெரிஞ்சிட்டுமே என்று சொல்லி யாக்கோபு அந்த சகோதரனை பார்ப்பதற்கு தரை மட்டும் குனிந்து 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 7 முறை விழுந்து அவன் சகோதரனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அழுகிறான். என் சகோதரனே, எங்க போன இவ்வளவு நாள்? நீ எங்க போன? நான் ரெடிங்க. தப்பு இல்ல, பணம் இருந்தா மொத்த பேரும் கூட்டுறேன். இப்ப நான் இப்ப கூட்டினா பணம் இல்ல, அதனால கூட்டுவோம் என்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு. அதனால நீ வா, நான் ரெடி. இதுதான் ஏசாவினுடைய தன்மையிலும் யாக்கோபின் தன்மையிலேயும் இன்றைக்கு கரம் கட்டி அணைத்து முத்தம் செய்து இப்படிப்பட்ட சகோதரனை நான் இழந்து விட்டேனே என்கின்ற குடும்ப உறவை வெளிப்படுத்துகின்றார். அழுகின்றார்கள், அழுகின்றார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சு நினைச்சுக்கிறீங்க? இப்போ
என்ன தெரியுது? இப்போ இவன் விட்னஸ் கொண்டு வந்து அவனுக்கு இல்லை. அவன் தம்பியை பத்தி பேசுறான், அண்ணன் பத்தி பேசுறான், அவனை பத்தி பேச சொல்லக்கூடாது. நீங்க என் விட்னஸ் இருக்கு. இப்போ யாருமா கேட்கறது? யாக்கோபை பார்த்து ஏசா கேட்கின்றார், யார் உன்னோடு கூட பிள்ளைகள் யார்? இது என்ன அர்த்தம்? அந்த புள்ள பிறந்து இவன் துணி எதுவுமே போடல, அந்த புள்ள பிறந்து போய் பார்க்கல, அந்த புள்ள பிறந்து ஆடா என்னடா அண்ணன் தம்பி வரவுங்க தலை கட்டுக்கு மட்டுமாடா உனக்கிட்ட? அந்த பிள்ளைங்க எவ்வளவு பாசமா இருந்திருக்கும். அப்ப கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த உறவு இருக்கிறது. எதுக்கு பைபிள்? எதற்கு ஊழியன்? எதற்கு ஆயர்? எதற்கு கிறிஸ்தவம்? கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற உறவா? அப்ப இவன் சொல்றான், யார் தெரியுமா? கடவுள் எனக்கு கொடுத்த என்னுடைய பிள்ளைகள். இவனே பெரியாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது பிள்ளைகளை விட்டுருப்பானா? அவரு பிள்ளைகளையும் முத்தம் செய்திருப்பான். அப்பொழுது பணிவிட காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். இல்ல, லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் எனக்கு மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். என்ன நடக்குது இங்க? வந்து ஒரு உறவை பலப்படுத்துற, அதாவது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கட்டி பிடிச்சிக்கல இல்லையாப்பா? யார் வராங்க? அப்புறம் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? அவரோட மனைவிகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மனைவிகள் என்ன பண்றாங்க? ஏங்க, அண்ணன் தம்பி ஒன்னா சேர மனைவி விடுங்க, சேர்ந்தா பிடிக்க மாட்டேது பொண்டாட்டிங்களுக்கு. நீ அவங்ககிட்ட பேசிட்டியா? அது தகாது, நீ போய்க்கோ, அவங்க கூட வாழ்ந்துக்கோ. இருக்குதாம்மா? இருக்குதா இல்லையா? அவங்கள எப்படின்னா கட்டும், உங்கள நல்லா கட்டும். நான் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், நீ ஏற்றுக்கொள். நீ ஜெபம் பண்ண அவனுக்காக. நிறைய மனைவிமார்களால அம்மா வந்து வீட்டுக்கு தாலி கட்டின வந்த 3வது நாள்ல ஃபர்ஸ்ட் வேலை என்ன வேலைன்னா பெஸ்ட் வேலையை பண்ணுது. இந்த பாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த பாரு ஒன்னாலும் காலை இருக்கக்கூடாதீங்க, உன் தம்பியில இங்க வரக்கூடாது, உன் தங்காச்சிங்க வரக்கூடாது. இந்த பாரு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அம்மா முதல்ல வந்து வீட்டை வெளியே போனோம். இங்க ஏசாவும் யாக்கோவும் ஒன்றிணையும் பொழுது நம்ம மாத்திரம் ஒன்றிணைஞ்சா நல்லா இருக்காது, மனைவிகளையும் பிள்ளைகளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒன்றிணைக்கின்றார். இதுதான் குடும்ப உறவு. அல்லேலூயா. ஆகவேதான் இந்த நிகழ்வை இந்த 10ஆம் வசனம் சொல்லப்படுகின்றது, கர்த்தருடைய கண்களிலே எனக்கு. அப்ப கடவுள் ஒண்ணு தயவு உள்ளத்தோடு பார்க்கணும்னா நீ யார் கூட சேரணும்? முறைங்க பொண்ணு பெண்ண மின்ட்ல இருக்கிறவங்க நான் எப்படி சேருவேன்? போயிட்டு அவன் ஒரு மாதிரி இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து குடும்ப உறவு அவன் என்ன பண்ணிருந்தாலும் சரி, தயவுசெய்து பேசு. 3 நாள் வச்சு இந்த பேகம் 1000 ரூபாய் ஊழியருக்கு நான் ரஞ்சித் ஐயாவுக்கு காலையில பிராமிஸா சொல்றேன், புல்பீட்ல இருந்து சொல்றேன். நான் அது எடுத்துக்கணும் கையில. ஐயா புல்லட் கடை போறாரு, கார் எடுத்தோம், கப்ப போய் கொடுத்துடலாம். அவன் கூட்டாண்ட போய் கார் நிக்குது, பட்டுன்னு உள்ள போட்டாரு. அவர்கிட்ட கொடுக்கலான்னு போறேன் நான். இந்த மெசேஜ் தெரியாது எனக்கு, வேற மெசேஜ் சொல்றது. நான் இந்த பிரசங்கம் தெரியாது எனக்கு. ஆக்சுவலா பெரியப்பாள் திரும்பி வரேன், ஊட்டாண்ட அப்படி நிக்கிறேன், வீட்டுல காணோம். சரி, எப்படியா பிரசங்கத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், அந்த ரத்தத்தின் ரத்தம் அவன் மூலமாய் பிறந்த தோசை போட்டு கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் கோயில் நோஞ்சி ஒன்னியப்பா அப்பா கிட்ட கொடுத்துருப்பா. அப்ப வெகுமதியை கொடுத்துட்டு தான் கோயில் நடத்திக்கிறேன் இந்த இடத்துல. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ சொல்ல நான் வயிறு இருந்தா நான் என்ன பண்ணிக்கிறேன்? இப்ப நான் என் சகோதரத்துவத்தை ஒன்றிணைச்சுட்டு அர்த்தம். நான் இப்போ நீ போய் அணி போயிட்டு நான் யாரையும் பிரிக்கிறவன் கிடையாது. நான் எல்லாரும் ஒன்றிணைக்கிறவன். என் தலையின் மீது விரோதத்தை நான் கைட்டி வச்சிட்டேன். இப்ப நான் பிரசங்கம் பண்ண தகுதியானவன். நான் இப்போ அவர் எப்படி எனக்கு தெரியாது. நான் ரெடி இல்லையா தம்பி? மூஞ்ச பார்க்க மாட்டான் பாரு. 2 வருஷம் நீ பண்ண வேலை எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா உட்கார், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. உனக்கு என்ன பண்ண முடியல, இறங்கி வர மனசு இல்லை. அப்படி எவ்வளவு பணம் வாங்க, வெயிட் பண்ணு. சார்லஸ் வடமதுரைக்கு சோறு போட போறேன். வடமதுரையே போஷிக்கின்ற தன்மை எனக்கு கொடுக்க போறாரு. நான் நம்புறேன். என் மக்கள் எல்லாரும், என் மக்கள் எனக்கு துடிக்குதுங்க.
சாதாரண சேரு. அன்னைக்கு போறோம், இன்னைக்கு வீதிகள்ல போறோம், யாருக்கன்னா ஒருத்தருக்கு அந்த உணர்வு இருக்கா? சாவுக்கு வந்தானா அவங்ககிட்ட போய் துட்டு கேட்கறிய போயிட்டு, துட்டு வேணாம், என் ஊரை இது மாதிரி இருக்குது, இதனால ஈ வருது, இதனால நாற்று அடிக்குது வீட்டுக்கு முன்னாடி, கிளீன் பண்ணியா வந்து சொன்னியா போயிட்டு, எனக்கு துடிக்குது. அன்னைக்கு மட்டும் மரணம் மாத்திரம் இல்லாவிட்டால் நான் என் சர்ச் மக்களை, என் தம்பிங்களை, குழந்தைங்களை கொண்டு போயிட்டு சுத்தம் பண்றதுக்கு இருந்தேன். நான் என் ஊரு, என் மக்கள் வைக்க வருவேன். மக்களை வாழ வைக்க உன்னையும் என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் சகோதரத்துவத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஏசாவையும் யாக்கோபையும் கடவுள் ஒன்றிணைத்து கடவுளின் அர்ப்பணிப்பில் முத்தம் செய்து 2 குடும்பங்களும் ஒன்னாவது. ஆமென் சொல்லுங்க. ஒன்னாவது. இது இந்த பக்கம் அப்படின்னா லூக்கா சுவிசேஷம் 15 போனேன்னா ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு அப்பாவுக்கு இதே சாப்டர் அங்க வருது. அவனுடைய பேருங்கெல்லாம் சொல்லல அந்த இடத்துல. இங்க ஏசா யாக்கோபுன்னு சொல்லிடுச்சு, அங்க வந்து பேர் சொல்லல. ஒருவன் மூத்த குமாரன், ஒருத்தன் இளைய குமாரன் சொல்லுது. அவனை கட்ட குமாரன் சொல்லாது, இளைய குமாரன். இல்லையாப்பா, நீ என்ன குமாரன்? ஒன்னே ஒண்ணு கனியன். இது உங்களுக்கு இருக்கிற இது இருக்குதாப்பா, ஒண்ணுங்களை நம்பவே கூடாது, வாங்கவே மாட்டேன்னு ஒண்ணுக்கு இருக்கிற வீட்டுல உன்னொரு பிள்ளைக்கு கொடுத்தோம்னா கண்ணை விட்டாங்க கொடுப்பியா? இளைய குமாரன் மூத்த குமார் 2 பேர் சொல்லப்படுகின்றது. இந்த ஆள் வீட்லயே இருக்கிறான். யார் அவன்? யாருப்பா? மெர்வின், மேஷாக்கு, வேற யாரு சொல்றான்? 2 பிள்ளை வேற யாரு? இல்ல மேக்ஸ், நான் மூத்தவனு சொல்லுங்க. நான் வேற யாரு வீட்டுல 2 பிள்ளைங்க? ஓ டேவிட், ரொம்ப முக்கியமானவனை விட்டுனா நான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு செல்ல பிள்ளைங்க, பெற்றோர்கள் அதிகமா அன்பு செலுத்துகின்ற பிள்ளைங்க யாரு அப்படின்னா மூத்த பிள்ளைங்க மேல அப்பாவும் அம்மாவும் உயிர் விட்டுட்டுங்க. அப்படியோ முட்டையை வந்து சோத்துல மறைச்சு கொடுக்குதுங்க. அப்படியோ துணி எடுத்தா கூட ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா எடுத்து கொடுக்குது மூத்த பிள்ளைங்களுக்கு. அத்தை செல்லமா வீட்டுல அப்படியே வச்சுக்கின்னு கொஞ்சிக்கிட்டு எல்லா பணத்தையும் அதுக்கிட்ட கொடுத்துட்டு நீ சொல்றதான சட்டன்னு சொல்லிட்டு மூத்த பிள்ளை வச்சுக்குத. இந்த மூத்த பிள்ளை பண்ற வேலை என்ன தெரியுமா? இந்த பையன் என்ன பண்ணுது, ரொம்ப கேவலமான முறையில இல்லக்கா மறக்க வச்சிட்டார் ஆண்டவர், அவன் மனம் திரும்பி வருவான்னு தெரியல. ஒருவேளை நான் நம்புறேன், ஏசாமி வழிபடுத்துன்னு சொல்றேன், அவன் கெட்டு போய்க்கிறான். இதே பையன் நிலைமை தான் உன் பிள்ளைக்கு போய்க்குது. திண்டாது போயிட்டு அது மனம் திரும்பி வரணும் வீட்டுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுது. பாவம் அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஏங்க இயேசுநாதர் யாருக்காக வந்தார் அப்படின்னா மூத்தவனுக்காக வர, இளையனுக்காக தான் வந்துக்கிறாரு. வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெரி குட், இழந்து போன பெற்றோர் தகப்பனை இழந்து போயிட்டான். யாரை இழந்து போயிட்டான்? இளையவனை இழந்து போயிட்டான். அவன் போய் பாவம் செய்தான். இவனுக்காக தான் இயேசுநாதர் வந்தார் இந்த உலகத்துல. நல்லவனுக்காக நான் வரவில்லை, நீதிமானுக்காக நான் வரல. வீட்லயோ உட்காந்துக்குது, அப்பா பேச்ச கேக்குது, சூப்பராகுது. அது மாதிரி நடிப்பு எதுவுமே கிடையாது. இது ஆக்டிங் அப்படின்றத வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த புள்ள வெளியே போயிட்டு மொத்தத்தையும் செலவு பண்ணிடுது, பண்ணாத தப்பு மொத்தம் பண்ணுது. நீ கூட பண்ணிட்டு வான்ற, நான் சும்மா பண்ணாத என்ன மாதிரி வந்து அப்படியே உள்ள குமிங் கிடக்காத. விவாகம் பண்ணாமல் இருப்பதை காட்டிலும், ஆசனம் தெரியுமா தெரியாதா? அந்த வெந்துங்க சொல்லிட்டு முதல்ல நாங்க கல்யாணம் பண்ணாம உள்ள வெந்துக்கணும். ஐயோ அவன் தப்ப வந்து நீ பண்ணாமையே வந்துக்கணும் உள்ளத்துல காட்டணும், போய் விவாகம் பண்ணிடான்றாரு. அந்த மாதிரி தப்பு நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன். நான் கிங் பால்னு ஒரு ஆளுக்குறாரு, அவர்கிட்ட ஒரு சில காரியமெல்லாம் சொல்லுவேன். அவன் பார்க்க மாட்டேன், என்னத்துக்கு நான் சும்மா இந்த மாதிரி வெந்து கணக்கு நிப்பனா தப்பு பண்ணானுவான். டே பாவி, நீனாடா நீ பண்ணல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா, இழந்து போய் விட்டார் மனிதனை. இழந்த மனிதன் பாவத்துல போயிட்டான். அவன் திரும்பி வரணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவரே வந்து மீட்டெடுக்க வராரு. அப்ப இப்படி போயிடுச்சு அந்த பிள்ளை.
எல்லா தப்பும் பண்ணிடுச்சு, ஒரு தவறும் செய்யாத இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க, திருவள்ளுவர் செயல் வரல, களவும் 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 என்னது களவன்னா, திருட்ட கூட என்ன பண்ண கத்துக்கொண்டு, அப்பதான் திருந்துவ. ஒரு அடி கொடுத்தாதான் உனக்கு என்ன பண்ணும், நீ திருந்துவ. திருட்ட கூட அதாவது எல்லாவற்றையும் கற்றுக்கொள். அதனாலதான் கடவுள் வந்து உலகத்தை உண்டாக்கும் பொழுது நன்மை தீமை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு சொல்லிட்டாரு. நீ தீமை செய்துனே இரு சாவர வரைக்கும், அப்படி சொல்லல. அதனாலதான் கடைசி வாழ்க்கையில சிலுவையில தொங்கும் பொழுது நாம் செய்தது அநியாயம், நாம் செய்தது தப்பு, நாம் செய்தது குற்றமான செயல் என்பதை உணர்ந்தவனுக்கு பரலோகம் கொடுத்தாரு. நீ உயிரா இருக்கும்போது மனம் திரும்பிடுன்னு சொல்ற, மனம் திரும்ப தப்புலயே செஞ்சா நரகம் உனக்கு. நீ சாகறதுக்கு முன்னாடியாவது நான் செய்தது தப்புன்னு நினைக்கணும். நினைக்கிறியா? நினைக்கிற மாமா? ஒரு ஒரு நியாயாதிபதி நம்ம ஜட்ஜின்ட்டு போயிட்டு ஒரு காரியத்தை சொல்றேன் புரியுது, நானே தப்ப பேசுறேன் நான். யாரோ ஒரு பேரை சொல்லி இவர் தான் இனிமேல் வந்து அன்புமணிக்கு வந்து தலைவரா வந்து கூட இருப்பாருன்னு அப்பா சொல்றாரு ராம்தாஸ். உள்ள அன்புமணியால் என்ன பண்ண முடியல. அவர் சொல்றாரு, அவன் நேத்து காத்தால வந்தான், அவன் 4 மாசம் ஆச்சு கட்சியில் சேர்ந்து, அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறியா? என்ன விஷயம், என்ன விஷயம்? ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை ராஜாவுக்கு. எந்த ராஜாவுக்கு? அன்புமணி ராஜாவுக்கு ஏத்துக்க மனசு இல்லை. உன்னை பொறுப்பாளராக கர்த்தர் வைத்திருப்பது 10 குடும்பம் உன் மூலமா அந்த இடத்துல வரணும். உன்னை பிசி மெம்பரா வைத்திருப்பது உன் மூலமா எத்தனை பேர் வரணும்? இங்க உன்னை மூப்பனார வச்சு எத்தனை பேர் வரணும் இந்த இடத்துல? எத்தனை பேர் வர வச்சு சொல்லுது? அவன் நீ கை காட்ட ஏதா என்ன காட்டு, நீ தயவு செய்து நீ என்னதான் நான் தான் வந்துங்கிறேன். பகிர்ந்தளிக்கின்ற தன்மை. ஒரு வேலைன்னு சொன்னா மொத்த பேர் இணையணும், தனித்துவமா செய்யக்கூடாது. கத்துக்கோ கத்துக்கோ. 2 இயர்ஸ் ஆச்சு நீ வந்து கத்துக்கோ. திருச்சபை என்று சொன்னால் ஒன்றிணைப்பு. நான் இதுவரையில ஊழியரா வந்து நான் இதுவரை டெக்கரேஷன் வாங்கணும் கிடையாது, போயிட்டு நான் இதுவரையில எந்த தனித்துவமா போயிட்டு எந்த விதமான பணத்தும் கிடையாது. 10 பேரை அனுப்புவேன், 10 பேரை சேர்ந்து செய்யணும்னு சொல்லுவேன். தனித்துவம். ஒன்றிணைப்பை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு திருச்சபை அங்கீகாரம் பெறவில்லை. மூத்துக்குமான உள்ள உட்கார்ந்து வரவங்களை வெளியே அமைச்சிருக்கிறான். ஒரு பியூட்டிஃபுல் சாப்டர், ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன். நான் ஒருவேளை நீங்கள் சம்பவித்து போகலாம். இங்க அநேகர், நான் பெயர் சொன்ன 2 நபர்களை காட்டிலும் இன்னும் அநேக மக்கள் இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் மனம் திரும்பி நாளில் கோயிலில் வந்தவங்க. நீங்க உங்களை திருச்சபை அங்கீகரிக்கிறது, உங்களை திருச்சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. பேர் சொல்லணுமா? உயர்திரு, மேதகு, தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் ஜேம்ஸ் ஐயா அவர்கள். திருச்சபை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது, திருச்சபை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. மனம் திரும்பி வந்த ஒரு இளைய குமாரனை ஏற்றுக்கொள்ளுகின்ற சமுதாயம், குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றது. திருச்சபை, பிரபு திருச்சபை, செல்வின் திருச்சபை, தேவபிராணன் திருச்சபை, ராஜேந்திரன் திருச்சபை, உனக்கு அந்த அக்கறை இருக்க வேண்டும். என்னுடைய மக்கள், என் கிராமத்தின் மக்கள், என் குடும்பத்தின் மக்கள் என்கின்ற உணர்வு இருந்தா நான் சொல்றது புரியுதுங்களா? பிளீஸ். இளைய குமாரன் மனம் திரும்பி வருகின்றான், அவனை அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் மூத்த குமாரனாக இருக்கின்றவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இந்த இளைய குமாரன் மூலமாய்த்தான் அந்த குடும்பம் மகிமைப்படுகின்றது. இளைய குமாரன் மூலமாய்த்தான் கர்த்தர் மகிமைப்படுகின்றார். நான் முடிக்கிற செய்தியே இப்படிப்பட்ட மனமாற்றத்துல அப்ப குடும்ப உறவு இணைக்கப்படுவதற்கு 2 உறவுகளை இணைத்தால் எல்லா உறவும் ஒன்னா சேர்ந்துன்ற மாதிரி காட்டுற இந்த இடத்துல. அப்ப சகோதரத்துவம் தான் இறை உறவில குடும்பத்துல மிக மிக அவசியம். ஆகவே சகோதரர்களை பிரிக்கிறவன் உன் குடும்பத்துல சகோதரனோட வாழ மாட்டேன். எந்த குடும்பத்திலையும் கொஞ்சம் பிளவு ஏற்பட்டு ஏன் என்னைய நான்
தம்பியை நான் நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறார். எங்க அண்ணன் நான் என் அண்ணன் நேசிக்கிற பொள்ளாட்டில் இருக்கிறார். இங்க இருந்து போன் பண்றான். பேசுகிறாரு, அண்ணன் தம்பி பிரிக்காதடா டேய். டேய் நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போடுவேன். பிரிக்கிறோன்னு சொல்றேன் நான். பிரிக்காத. இயேசு பிரிந்த குடும்பங்களை ஒன்றிணைக்கின்றவர். அந்த தெய்வத்தை வணங்க வந்துக்கிறோம் நம்ம இப்போ. இன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை நான் விடுகின்றேன். நான் செய்யறேன். அவன் கட்டி பிடிக்கிறானோ என்ன தூரத்தள்ளணும், அப்புறம் நான் கட்டி பிடிக்க போறேன் போயிட்டான். சுதாமா என்ன பண்ண போகுது எனக்கு தெரியல. எங்க சுதாமா நல்ல உள்ளம், என்னை தடை பண்ணே பண்ண குடும்ப உறவுகளை ஒன்றிணைக்கின்ற சுதாமாவனை தான் வச்சுருக்கிறேன் நான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஆளுங்களை எடுத்து வந்தா என் சொல்லும் என் சவரம்னு சொல்லுங்கிறேன். ஏன்னா வரவங்களை ஏத்துக்கணும்ல. என் அன்பிற்குரியவர்களே, குடும்பம் ஒன்றிணைக்கப்படுவதற்கு சகோதரத்துவம் ஒன்றிணைய வேண்டும். சாவுல போய் தலைக்கட்டி கட்டி நிற்காது போயிட்டு. உடல்நிலை சரியில்லாத பொழுது உடன்பிறப்பை ஏற்றுக்கொள், உடன்பிறக்காக ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒருவேளை நீங்க எப்படி எடுத்துனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நாட்களாக அந்த அந்த தம்பிய என் வாழ்க்கையில சிறு வயது முதற்கொண்டு பல அடிகள் அடித்திருக்கின்றேன், பல திட்டிருக்கின்றேன், ஏசிருக்கிறேன், என் உள்ளத்துல என் இல்லத்துல ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா, முதலாவது எனக்கு இந்த கிராமத்துல கோயில் பிள்ளை யாருன்னு சொன்னா செல்வின் பீட்டர், அருள், ஆனந்த், இவங்கெல்லாம் கோயில் பிள்ளைங்க. பீட்டர், இவங்கெல்லாம் கோயில் பிள்ளைங்க. இவங்க என் சரீரம் தான் அவங்க சரீரம், அவங்க சரீரம் என் சரீரமா இருப்பாங்க. அடிப்பேன், திட்டுவேன், எல்லாத்தையும் பண்ணுவோம். உரிமையை பாராட்டும் அந்த குடும்பத்தில். பெற்றோர்கள் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க என்கிட்ட. மூப்பனாரா இருந்தவங்களை கூட அவ்வளவு பேசுவேன். ஒரே ஒரு வார்த்தை, எங்க பிரேமக்கா இது வரைக்கும் ஏன்டா என் பிள்ளையர் மாதிரி பேசுற கேட்ட சரித்திரம் கிடையாது. அவங்க மனைவி மெர்லின் கேட்ட சரித்திரம் கிடையாது. ராஜேந்திர அண்ணன் அப்படி பிரச்சனை பண்ணுவேன். எங்க சாந்தி அக்கா ஒரே ஒரு வார்த்தை கூட என் வீட்டுக்காரன் பேசுறேன்னு கேட்ட சரித்திரம் கிடையாது. மூப்பனாரா இருக்கும்போது தேவப்பிரன் நான் அவ்வளவு பேசுகிறேன், அவங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை கேட்ட சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட உறவுகளிலே இருந்த பொறுப்புகளிலே என்னோடு கூட வைத்திருந்த அருமையான பொறுப்பாளர்கள் எல்லாமே உடன் இருந்தார்கள். என்னை விட்டு வெளியே இருக்கிறாய்கின்ற இறைவேண்டலிலே இந்த வருடம் முழுவதுமா நான் ஜெபித்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதிலே இருந்த ஒரு மனிதன் என்னை ரொம்ப தரக்குறவா பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. அந்த மகனுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் பிரச்சனை பண்ண மாட்டேன், சாமி அவனை உணர்த்துங்கப்பா, உம்முடைய அன்புல வளர்ந்து புள்ளப்பா, அது அந்த பிள்ளைய பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு நான் அவமானப்படும் பொழுது, ஒன்றும் இல்லாத இருக்கும் பொழுது அவன் தாங்க நண்பன். ஒன்றும் இல்லாத கூட இருக்கிறாங்க பாரு, அவன் தான் நண்பன். இருக்கிறவங்கிட்டே போயிடுறான் பாரு. இல்லையாப்பா, நான் சொல்றது புரியுதா? துட்டுன்னு தான் அவன் கூட போய் சேர்ந்துக்கிறான் போயிட்டு. இல்லையா வினோத்த? நீ தானே சொன்ன, மறப்பா சொல்லிட்டு கம்முனுக்க. துட்டு யாருக்கு கிட்ட அவங்க போறாங்க. பணம் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு சார், பணம் இல்லாத இருக்கும் பொழுது அவன் கூட நட்புறவாயிரும். வாழும்போது ஒன்று வாழ வைப்பான். இன்னைக்கு இல்ல, நான் உண்மையை ரொம்ப தோய்ந்து போனேன். கிறிஸ்துமஸ் மாதத்துல சாமி எனக்கு நான் கார் இல்லைன்னா முடியாதுப்பா, என்னால முடியாதுப்பா. இந்த காரை எடுத்து கொடுத்து என்கிட்ட, அண்ணா நீ கார் வாங்குறன்னு வச்சுக்கோ. நான் தம்பியினுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் புலனாய்வு பண்ணனா, தவறே செய்யவில்லை. செய்யாத குற்றத்திற்கு அவர் என்ன பண்ண தண்டனை அனுபவித்திருக்கின்றார். இதை நான் சொன்னேன். 2 பேர் நிக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரி வரா, பிச்சைக்காரி வரா. எப்போ அழுத்தி ஒரே டப்பு அந்த பிச்சைக்காரி மேல. அந்த பிச்சைக்காரி சொல்றா, தம்பி நீ ஒரு குற்றத்தையும் செய்யல, ஆனா தண்டனை அனுபவிச்சிட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிற, நீ அடுத்த வருஷம் நல்லா இருப்ப. பிச்சைக்காரி சொல்லிட்டு போய் நிற்கிறான். இங்க ஒரு குருவிக்கார கூப்பிட்டேன் பிரசங்கத்துக்கு. அவர் வராரு. எப்பா உன் மனசு நல்ல மனசாக்குதுப்பா, தெரிஞ்சுக்கப்பா, நீ இனிமேல் நல்லா இருப்பா, நீ செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். என்ன இது? அப்ப நான் பேசும் பொழுது அவருடைய தன்மைகள்லாம் சொல்றாரு. அன்றைக்கு சாமி இந்த மனிதன், இந்த மகன் திருச்சபையில என்னோடு கூட ஊழியம் செய்தனால் அல்லவா, என்கிட்ட ஊழியம் செய்து ஒருத்தர் கூட சோரம் பண்ணவங்களே கிடையாது, வரைக்கும் ஒருத்தர் கூட கெட்டு போனவங்களே கிடையாது. பாலவாக்கத்துல இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்கள் என்னிடத்துல கோயில் பிள்ளைகளாக
என்னிடத்துல ஊழியத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், மூப்பனா இருந்தவர்கள் எல்லாம் ஊழியக்காரங்க. பெண்டிகா சர்ச் 10 கட்டம், சிஎஸ்ல நீ பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறான் இன்னைக்கு பாலவாக்கத்துல, ஆரணியில் அப்படி, கன்னிபுத்தூர்ல அப்படி. என்கிட்ட மூப்பனராக, என்கிட்ட கோயில் பிள்ளைகளாக, பிசி மெம்பராக இருந்த ஒருத்தர் கூட வீணாய் போகவே இல்லை. என் ஊரிலே ஏன் இப்படி வீணாய் ஆகிவிட்டார்கள்? அப்பதான் யோசித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எந்த நாவு என்னை வேண்டாம் என்று பேசினதோ அந்த நாவு தான் முன்னாடி வந்து, அண்ணே உன் கூட இருந்து சத்தியத்துல கடவுளுக்கு முன்னதான் நான் வாழறேன். நான் எவ்வளவு இதை சொல்லும் என்ன பண்ணணும்? ஒரு ஆமேன்னு சொல்லணும், ஒரு அல்லேலூயா சொல்லணும். உன் கூட இருக்கிறேன், இனிமேல் கடவுளுக்காய் வாழ்வேன். பச்சைக்குள்ள ஒரு காரியத்தை சொன்னாரு, இந்த தப்பை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த தப்புல இனிமே போமா, இதுதாங்க மனம் திரும்புதல். இந்த தவறை செய்து கொண்டிருந்தேன், இனி இந்த தவறுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். கிறிஸ்தவ பிள்ளைகளே, செல்வினை நான் கேட்டுக்கொள்கின்றேன், கோயில் பிள்ளை எனக்கு இருந்த, இனி பாவம் செய்யாதே, இனி பழ வாழ்க்கை வேணாம். கடவுளுடைய தன்மையில் நீங்கெல்லாம் இளைய குமாரர்களாக இன்றைக்கு புதிதாக ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். சல்யூட். உங்களை வேண்டி விரும்பி திருச்சபை காப்பாற்ற கேட்கின்றேன். மூத்த குமாரர்களா இன்றைக்கு கோயில்ல உட்கார்ந்து கொண்டு உன்னை இன்னைக்கு அங்கீகரிக்காமல் திருச்சபை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, இன்க்ளூடிங் மை செல்ஃப், சார்லஸோட சேர்த்து சொல்றேன் நான். வா, திருச்சபையை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்று, உன் வாழ்வை இயேசுவின் பக்கமாய் சேர்த்துக்கொள். இதுதான் இளைய குமாரனுடைய வாழ்க்கை. இதுதான் இளைய குமாரனுடைய வாழ்க்கை. பிளீஸ் மனம் திரும்புவோம். இறுதி வாரம், கடைசி வாரம், கடவுளுக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். ஏசாவை போல, யாக்கோபை போல, இளைய குமாரனை போல பொன்னணைப்பில் வாழ்வோம். யோசேப்பின் குடும்பம், ஆபிரகாமின் குடும்பம், மோசேயின் குடும்பம், ஆரோன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போன அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். குடும்பத்திற்கு முழு ஆசீர்வாதமே 128வது சங்கீதத்துல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அந்த கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையில தான் அருமையான திருமதி போனா அவர்கள் செயல்பட்டு கடவுளுடைய அன்பின் உறவில ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டு இவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு வாரம் உபவாச ஜபத்துல முழங்கார் படிட்டு ஜெபித்து ஓராண்டில தன்னுடைய கணவனார் மோரிசை கொண்டு வந்திருக்கிறார். இதாங்க ஆசீர்வாதம். முடியுமா? நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறியே, கிறிஸ்தவ குடும்பம் சொல்லிக்கிறியே. என் தம்பி எங்கேயோ இருந்தான், குழந்தை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் கணவன் ஆண்டவரை பார்க்கணும்பா, நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை வணங்குறேன். என்னுடைய கணவன் உலகபுறமா போய் கொண்டிருக்கிறான், மனம் திரும்பி கொண்டு வாங்கப்பா. அந்த ஒரு மனிதன் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும், அப்ப அந்த பிள்ளை உண்மையா மனம் திரும்பி ஜெபம் பண்ணதால ஜபத்தை கர்த்தர் கேட்டு மோரிசை கொண்டாந்துட்டாரு. எங்க ரெபேக்கா வந்து எவ்வளவு பிரச்சனை கோயில் இருக்கட்டும், என் தாய் திருச்சபை, இந்த திருச்சபையை விட்டு நான் போக மாட்டேன், என்னென்னலாம் பேசு, யார் விரோதம் யாரும் பேச கூட போ. 2 ஆண்டுகளாய் அர்ப்பணிப்போடு ஜெபித்து என் கணவனாரோடு இந்த வழிபாட்டில் அமர்வேன் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற பிரபுவை நான் வாழ்த்துகின்றேன். கை தட்ட மாட்டீங்களா? அது என்ன பாலிடிக்ஸ்? தப்பாவங்க பேசுறேன், தப்பாவங்க பேசுறேன், ஏத்துக்குப்பா. இந்த குழந்தை வந்து வராத, உட்கார்ந்தோம் உட்காராத, இந்த ஆள் போய் உட்காந்து திட்டுவான்னு சொல்லி எங்கேயோ உட்காந்துக்குது, இன்னைக்கு முன்னாடி உட்காந்துக்குது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா நமக்கு? கை தட்ட மாட்டீங்களா? பெட்ரோல் பங்க் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி வெளியே போடுறதுக்கு காரணமே, நீ கடவுளை பார்க்காத பெட்ரோல் பங்க் போனா கடவுள் ஒன்று பெட்ரோல் பங்க் தூக்கி தருவேன். நான் பப்ளிக் பண்ணிட்டேன். கர்த்தரை பார். என்னுடைய அழுகையின் கண்ணீர் உன்னுடைய துணைவியார் இடத்துல அவ்வளவு கோலமா இருந்தது. கூப்பிடுமா, கூப்பிடு, ஹாய், அப்படி வரது உட்காருது, ஹாய், அதுக்கு கோயில். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். என் பிளாரன்ஸ் ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியக்கார மகள், கண்ணுக்கு தெரியுது. புதுசா வந்தவங்க எல்லாம் ஜெபம், இறைவேண்டல். ஆண்டவரே இந்த சார்லஸ் எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்ன்றாரு.
என் கணவனாரோடு கோயிலுக்கு வரணும் ஜபம். இன்னைக்கு எங்க அப்பையா ஆண்டோட மகிமையா கோயில உட்காந்துக்கிறாரு. எத்தனை ஒரு பெரிய மகிழ்ச்சி, எத்தனை ஒரு மகிழ்ச்சி, எத்தனை ஒரு மகிழ்ச்சி. எங்க ராஜையா உட்காந்துக்கிறாரு, எங்க அம்மளம்மா ஜபன ஒரு மகிழ்ச்சி. என் பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பெற்றோருடைய பேச்சு கேட்டு வந்திருக்கிறாங்களே, எத்தனை ஒரு மகிழ்ச்சி. என்னதான் எங்க ராஜா அவன் போங்க அவன் சொன்னா கூட நான் வருவேன். கோயில் உள்ள என்ன பார்த்தான் பேசுறான்னு சொல்லிட்டு வெளியே நின்று போடுறான் கேட்கலையே, உள்ள உட்கார்ந்து அந்த குழந்தை எத்தனை ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. சமுதாய பணியும் லோனும் இதுவும் அதுவும் ஓணும்னு சொல்லிட்டு ஊரே சுத்திக்கணும், பஸ்ஸா ஏறிக்கணும் சுத்தி இந்த ஒரு ஆளை இனி கோயில் எத்தனை உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க வச்சிட்டாரு விஜயகுமாரியே. எத்தனை ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருச்சபையே குடும்ப உறவிலே, குடும்பம் என்பது ஒரு திருச்சபை, இந்த குடும்ப உறவிலே இவர்களை ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற அடுத்த ஆண்டு இவர்கள் தான் பிசி மெம்பர், இவர்கள் தான் மோப்பனாரு, இவர்கள் தான் ஊழியர். வாங்கப்பா, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அர்த்தம் வழிவிடு, பிறருக்கு வழி கொடு. இதுதான் குடும்பம், இதுதான் குடும்பம், இதுதான் குடும்பம். தேடுகிறது என் கண்கள். ஆனா பெரியபாளத்து பிசி மெம்பர் ஐயா சோதரன் நான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் குடும்பம். ஒன்றணையணும். ஊழியன் என்பவன் பொதுவானவன், குடும்ப உறவை எல்லாரும் ஒன்றணைக்கணும். வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களை வழிநடத்துவார். யாக்கோபு சபை போல, இளைய குமாரனை போல மனம் திரும்பி குடும்பங்களை ஒன்றணைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க கடவுள் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஒரு வெல்கம் பண்ணிடலாமா? புதிதாக வந்த எல்லா உறுப்பினர்களையும் திருச்சபையின் மக்களையும் உனக்கு உண்மையா அவர்களோடு பேசுவீங்களா?